அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிபடி. ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ உங்களுக்காக எங்களோட ஹனிமூன் ட்ரிப் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்தியாவிலேருந்து மொரிஷியஸ் எப்படி போகலாம், அதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஹனிமூனுக்காக நாங்கள் மொரிஷியஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். நானே ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி இது வந்து வீசா ஃப்ரீ கண்ட்ரி. தாராளமாக நீங்கள் இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எங்களுக்கு டைரெக்ட் ஃப்ளைட் கிடையாது ஃப்ரம் சென்னை. ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து நாங்கள் மொரிஷியஸ் டைரெக்ட் ஃப்ளைட் இருந்ததுனால இண்டிகோ நாங்கள் அதை புக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நம்ம நிறைய பேர் டொமஸ்டிக் ஏர்போர்ட் பார்த்துருப்போம். அதுக்கும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. லான்ச் ஏரியாவிலேருந்து எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் தான். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து லக்கேஜை வந்து செக்இன் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸே இவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த செக்யூரிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 9 PM போல் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். பிகாஸ் எங்கள் ஃப்ளைட் வந்து ஒரு 4 o'clock இருந்தது, ஏர்லி மார்னிங். அதனால் நாங்கள் 9 PM வந்து வந்துவிட்டோம். நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 10 o'clock போல் கிளம்பிட்டோம். பட் 9 PM போல் பெங்களூர் ரீச் ஆகிட்டு ஃப்ளைட்டு தான் வந்தோம். ட்ரெயினில் வந்தோம். வந்தே பாரத்தில் வந்துட்டு நாங்கள் லான்ச்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு எங்கள் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். அண்ட் தென் நாங்கள் ஃப்ளைட் போட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். நைட் ஃபுல்லாக தூங்கலை. அதனால தூங்கி எழுந்து பார்த்தா நல்லா சன்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இந்தியா டு மொரிஷியஸ் பார்த்தீங்கன்னா, மொரிஷியஸ்ன்றது ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு குட்டி தீவு. அண்ட் உங்களோட ட்ரிப்பு ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளைட் ஜேர்னி ஃபுல்லாகவே இந்த பீச் வியூ மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். பிகாஸ் அது வந்து ஒரு தீவுன்றதுனால இந்தியாவிலேருந்து இந்த ஓஷன்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க. அண்ட் தென் ஆஃப்டர் ஒரு 5 to 6 hours ஜேர்னி அது முடிச்சுட்டு நாங்கள் மொரிஷியஸ் லேண்ட் ஆனோம். மொரிஷியஸ் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது. ரொம்ப காம், குவாய்ட், பீஸ்ஃபுல்லான ஒரு ஊர். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம். பொல்யூஷன் ஃப்ரீ எல்லாமே அங்கே வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கான்னு நம்பவே மாட்டோம். பிகாஸ் அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாமே மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ்னு சொல்லாமல் நார்த் இந்தியன்ஸ் தான் சொல்லணும். நிறைய ஹிந்தி பேசுகிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பிக்யூ ட்ரையல் மூலியமாக இந்த ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க எங்கள் ஏர்போர்ட்லேயே வந்து கூட்டிகிட்டு செக்இன் பண்ணுறதுக்காக எங்கள் ரெசார்ட் கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஜல்சா பீச் ரெசார்ட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்து வந்துவிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து ஒரு 20 minutes ட்ராவல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் 12 o'clock to 12 o'clock செக்இன் செக்அவுட் இல்லையா. பட் இங்கே அப்படி இல்லை. 2 PMக்கு தான் செக்இன் அண்ட் செக்அவுட்டுமே 2 PM தான். ஸோ நாங்கள் 12 o'clock போல் இங்கே ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் எங்கள் லக்கேஜஸ் ஃபுல்லாகவே 5 days ட்ரிப்புக்கான லக்கேஜ் எல்லாமே அந்த ஒரே ஒரு சூட்கேஸ்லேயே நாங்கள் வந்து எல்லாமே பேக் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்களுமே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால நீங்களும் இந்த மாதிரி குட்டியான ஒரு பேக் பேக்கில் எல்லாமே பேக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 PM வரைக்கும் 2 மணி நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் அவங்க வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு எங்களை வந்து ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன்னு சொன்னாங்க. அண்ட் அந்த ரெசார்ட் சுற்றி காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தார், கைடு மாதிரி. அவருமே வந்தார். சார் நாங்களே பார்த்துக்குறோம், ஐ வில் மேனேஜ்ன்ற மாதிரி சொன்னேன். இட்ஸ் ஓகே மேம், நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் லன்ச் டைம் இருக்கனால இந்த ரெசார்ட்லேயே ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸா இல்லை வந்து என்ன மாதிரி ஃபுட் வேணும், ஆத்தென்டிக் ஃபுட் வேணும்னாலே உங்களுக்கு இந்த ரெசார்ட்குள்ளேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேறு நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் காம்ப்ளிமெண்ட்ரி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுமே பஃபே தான். ஸோ உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட், நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லான்ற மாதிரி. லன்ச் மட்டும் நீங்கள் பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி நாங்கள் லன்ச்சு வெளியே தான், அதனால் லன்ச்சுக்கு நாங்கள் வந்து ஆப்ட் பண்ணல. பட் நாங்கள் வந்து ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அது பீச் வியூ இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுதான் அந்த பீச் வியூ. வாட்டர் வந்து சொல்லவே வேணாம், கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. லைக் குட்டி மால்டீவ்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் போகும்போது அவங்க சொன்னாங்க இந்த ஆஃப்டர்நூன் டைமில் தண்ணியெலாம் கொஞ்சம் உள்ளே போயிடும், ஈவினிங் ஆக தான் தண்ணியெலாம் மேலே வரும், ரொம்ப அழகாக இருக்கும், இந்த ஸ்டோன்ஸுக்கு மேலே நீங்கள் தண்ணி பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் ஈவினிங்லாம் இங்கே வரல, வெளியே போயிட்டோம். பட் அன்றைக்கி வந்து எங்களுக்கு லீஜர் டே. நாங்கள் வந்து கரெக்டாக ஐ திங்க் மண்டே போனோம். ஸோ மண்டே டு சண்டே வரைக்கும் எங்களுக்கு ட்ரிப் இருந்தது. மண்டே அண்ட் சண்டே வந்து லீஜர் டே. நடுவில் இருக்கிற அந்த 5 days வந்து எங்களுக்கு வந்து சுற்றி பார்க்குற டைம். ஸோ நாங்கள் வந்து எல்லாமே மொரிஷியஸ் கரன்சிக்காக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். தயவு செஞ்சு நீங்கள் ஏர்போர்ட்டில் கன்வெர்ட் பண்ணாலே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ நீங்கள் வெளியே ஏஜென்சிஸ் மூலயமா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அரௌண்ட் எங்களுக்கு நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன் லைக் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ
நாங்கள் வந்து லன்ச்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3 PM இருக்கும், வெளியே வாக் போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. சரி, நான் சொன்னேன் ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல வந்துட்டு வாக்கிங் போகலான்னா எப்படி, கேப் கூட இல்லை அங்கே. ஸோ அங்கே வந்து ஓலா ஊபர் அப்படிலாம் கிடையாது, நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை டப்புன்னு ஓலா புக் பண்ணிட்டு போகலாம் அப்படிலாம் கிடையாது. அங்கே ஆட்டோ வந்தால் நீங்கள் போகலாம், அந்த மாதிரி தான், ஷேர் ஆட்டோ அப்படிலாம் பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு அழகான இடம். நாங்கள் நடந்து வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேப்சினோவும் ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணான்னு நினைக்கிறேன். அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு அண்ட் தென் வந்து பே பண்ணிட்டோம். நம்ம ஊருக்கு படி 1 rupees வந்து ஐ திங்க் 2.5 rupees இன் மொரிஷியஸ், as per மொரிஷியஸ் கரன்சின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, பட் லிட்டில் பிட். ஸோ எங்களுக்கு வந்து லீஜர் டேன்றதுனால நாங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக காமாக அன்பேக் பண்ணி ரூமெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு, நான் செகண்ட் வீடியோவில் என் ரூம்லாம் காட்டுறேன். பட் நாங்கள் வந்து அழகாக போய் சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த வாக் எங்கள் ரெசார்ட்டுக்கு இப்படி தான் போகணும், இந்த வழி தான். ஸோ ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், நல்லா இருந்துச்சு அந்த ஏரியாவே. அங்கே போய் வாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக சீனரிஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரெசார்ட் போய் தூங்கிட்டோம். பிகாஸ் நாளைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஈவினிங் சன்செட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். ஸோ நாளைக்கு டே ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணோம், என்னெல்லாம் பண்ணுன்றது அப்கமிங் வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.